இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3D பென் வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோ பண்ண போகிறோம் இன்னைக்கு. ஆமாம். ஸோ இந்த 3D பென் வந்து என்னென்ன இது இருக்குது, ஸோ அதில் என்னென்ன பார்க்குறது அது எல்லாமே நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ அங்கே நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த 3D பென் பார்த்துக்கோங்க. ஸோ வந்து நான் இதுக்குள்ளேருந்து 3D பென் எடுக்க போகிறேன். ஸோ இதில் இங்கே 3D பென் இருக்கா கீழே கட்டுறேன். ஓகேவா? ஓகே, இதுக்குள்ளே 3D பென் இருக்கும். ஆமாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை திறக்கிறேன். ஸோ திறந்ததுக்கப்புறம் இவ்வளோ இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு இதெல்லாம் தேவை கிடையாது. ஸோ இதெல்லாம் தூக்கி போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளை பார்த்தோடனே நம்ம 3D பென் இங்கே இருக்குது. 3D பென் நம்மளுக்கு நம்ம தான் வாங்கியிருக்கோம், நம்மளுக்கு தான். ஸோ இங்கே வந்து சார்ஜர் இருக்குது. ஸோ அது கூட நான் அடாப்டர் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்குள்ளே ஸ்டாண்ட் இருக்குது. ஸ்டாண்ட் உள்ள வச்சிடலாம், தூக்கி போடலாம். ஸோ ஃபிலமெண்ட் வந்து கீழே இருக்குது. ஸோ 3 கொடுத்துருக்காங்க ஃபிலமெண்ட்டு. ஸோ அதனால் நம்ம ஒரு கலர் எடுத்துருக்கோம். ஸோ இதுதான் ஃபிலமெண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன நம்ம பண்ணணும்னா, எனக்கு ஆக்சுவலி தெரியாத ட்ரை தான் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த அடாப்டர் எடுத்து இங்கே சொருவிட்டு இந்த சார்ஜிங் கேபிளை சொருவிட்டு இது இருக்கு இல்லையா அதில் சொருவிட்டணும். ஸோ சொருவிட்டு நல்லா இது பண்ணிவிட்டு இந்த 3D பிரிண்டர் இருக்குல்ல, ஸோ 3D பென் இருக்குல்ல, ஸோ இந்த ஓட்டை இருக்கும். ஸோ அந்த ஓட்டைக்குள்ளே அப்படியே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சுவிட்ச் இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிஎல்ஏ அதுக்கப்புறம் ஏபி 5ன்னு கேட்கும். நீங்கள் பிஎல்ஏ கொடுங்க. பிஎல்ஏ கொடுத்துட்டு இது இருக்கு இல்லையா ஃபிலமெண்ட்டு, ஸோ ஃபிலமெண்ட்டை உள்ளே விட்டுக்கோங்க. ஃபிலமெண்ட்டை உள்ளே விட்டுட்டு என்ன பண்ணணும்னா சம்திங் ஓகே இப்போ 30, 40, 44, 45 இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். மேக்ஸிமம் நம்பர் 190. ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். ஸோ அதில் வந்து தானாகவே ரெட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து 77 இருக்குது. 100 வந்து எனக்கு காமிக்கிறேன். 120 வருதா, 20 வந்தானே காமிக்கிறேன். லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஃபிலமெண்ட்லாம் இப்போ லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ சாரி, ஃபிலமெண்ட் வந்து உள்ளே விடுவாங்க. ஃபிலமெண்ட் வந்து லோட் ஆகல, ஹீட் ஆகிட்டுருக்கு கொஞ்சம். ஸோ இது தொட்டால் ஹீட்டாக இருக்கும். ஸோ 140 வந்துருச்சு. இப்போ க்ரீன் கலரில் வரும் பாருங்கள். ஸோ வந்து வரும் கொஞ்ச நேரத்தில். 162 தான் இருக்குது, காட்டுறேன். அதோ பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் வந்துடும். ரேச்சல் வந்து இப்போ குஜால் தான் ஹாப்பியாக இருக்கா. இப்போ வந்து க்ரீன் கலரில் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, சொல்லணும் ஃபிலமெண்ட்டை உள்ளே விடணும். உள்ளே விட்டுட்டு இங்கே ஒரு பட்டன் இருக்கும். ஸோ லோடு ஃபிலமெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபிலமெண்ட் வந்துருச்சு. வருது. என்னது இது வருதா? லோட் ஆகிட்டு இருக்கா? லோட் ஆகுது. வருமா? சுடுது. பயங்கரமாக சுடுது. எதுக்கு ஆஃப் பண்ண? ஃபுல் ஸ்பீடு போல. சூப்பரா. சரி, இது மேலே வரைய வசமா? வரவே மாட்டேங்குது. வருது. சரி, இப்போ நான் ஒன்று பண்ணியிருக்கேன். சுடுது. பக்கம் எடுத்தா சுடுதுப்பா. இன்னே தெரில, ஏசியன்ட்டில் எதோ எழுதியிருக்கேன். ஓகே பாருங்கள், இதுதான் ஃபிலமெண்ட். இப்போ ஸோ நான் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன் அந்த ஃபிலமெண்ட்டை. பார்த்துக்கோ. பார்க்கறதுக்கு மெட்டீரியல் வந்து எப்படி இருக்கும்னா பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்கும். பிளாஸ்டிக்கா அது தர்றது ஏதோ ஒரு மெட்டீரியல். இதை வந்து ஹீட் பண்ணியிருக்காங்க அப்போ. ஸோ இப்போ இது வந்து இந்த 3D பென் இருக்குல்ல, 3D பென் இருக்குல்ல. ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என்ன ப்ராசஸ்னால், இப்போ வந்து 3D பெனில் வந்து ஹீட் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ கீழே கொட்டுது. ஹீட் பண்ண வச்சுருக்காங்க. பெட்டில் ஒட்டிச்சு.
ஸோ இதுதான் அந்த ஃபிலமெண்ட். ஓகேவா? சும்மா மெட்டீரியல் பார்க்கறதுக்கு நல்லா பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்குது. ஸோ பாருங்கள், பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்குது, நல்லா ஆடுது. இங்கே இருக்கும்ல, சரி ஒரு நிமிஷம். இப்போ இந்த நிறைய ஒயர்லாம் கொடுப்பாங்கல்ல, அதில் வந்து கட்டி கொடுப்பாங்கல்ல, கட்டி அந்த ஏதோ ஒரு மெட்டீரியல் கட்டி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மெட்டீரியலில் தான் இருக்குது. வித்தியாசமாக இருக்குது இந்த மெட்டீரியல், பார்க்குறதுக்கு பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம போர் அடிக்கிறது 3D பண்ணச்சு. ஸோ அதனால் நம்ம எல்லாம் வரைய போகிறோம். ஸோ என்ன வரையலாம்? சுடுதுப்பா. ஓகே, இப்போ உங்களுக்கு சுட்டுருங்க. இது தொட்டால் சுடுது. ஓகே, இப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் என்ன வரையலான்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன வரையலாம்? ஃப்ளவர். ஓகே, ஃப்ளவர் வந்துடலாம். அப்புறம் ஃப்ளவர் எனக்கு இப்போ வரைய தெரியாது, பட் ஃப்ளவர் வரைய தெரியும்னு சொல்ல மாட்டேன். 3D பெனில் வரைய தெரியாது, ட்ரை தான் பண்ணணும். இது ஸ்பீடு என்ன? இது ஸ்பீடு, இது வந்து ஸ்பீடுங்க. ஆன் பண்ணிட்டேன். ஐ திங்க் ஏறிக்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஏறிடு வருது. கொஞ்சம் ஏற்றிக்கலாம் ஸ்பீடு, கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றிக்கலாம். சூப்பர். இது வந்து ஸ்பீடு. ஓகேவா? ஸ்பீடு வந்து அதுக்குள்ள லைட்டாக கேவலமாயிடுச்சு. என்னடா இப்படி இருக்கு? ஒரு மாதிரி வருது, ஜெல்லி மாதிரியே வருது. அதை விட நானும் பார்க்குறேன். அவ்வளோதான். இப்போ நடுவில் வந்து ஒரு பொட்டு வச்சுக்கலாம். இப்படி பண்ணா அது பறக்குது. அச்சோ இது வர மேலே வரைக்கும் வருது. ஐயோ. ஓகே, இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ளவர் பண்ணியிருக்கோம். சுடுதா? இல்லை, சுத்தமாக சுடுது. இது தனியாக இருக்கு, இன்னும் தனியாக வந்துச்சு. சூப்பர் ஆயிடுச்சு. ஃப்ளவரு பறந்துருச்சு பாருங்க. சூப்பர்ல. நான் பார்க்குறேன், பாப்பாவுக்கு பிடிக்கும். பாப்பாவுக்கு பிடிக்கும். ஸோ நீங்கள் எதுனா கிரிக்கெட் பேட் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா இங்கே நீங்கள் இது டோ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன வரையலாம் வேறு அடுத்த கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து குட்டியாக ஒரு என்ன வரையாது நெக்ஸ்ட்டு அடங்குயால நம்ம என்ன வரையலாம் நான் யோசிச்சு சொல்கிறேன். ஒன்று பிரிண்ட் பண்ணுறேன், வந்து சுத்தமாக பார்க்கறதுக்கு முடியல. ஓகே, தூக்கி போட்டு கிரிக்கெட் சம்திங் இருமா வெயிட் பண்ணி எடுத்துக்கோது. உனக்கு வேணும்னா சூடு வைக்கிறதுக்கு. ஓகே, வித்தியாசமாக இருக்கு. இது வேற ரெண்டாக வருது, என்ன பண்ணுறது? வாவ். ஓகே, வந்து என்ன பண்ணுறது? ஸ்பீடாக வருது. பாட்டு கூட வரையவே முடியாது போலயே. சுடுதா? ஸோ என்னால் எதுவும் பண்ண முடியலையே. ஒரு ஐடியா வேணால் பண்ணலாமா? ஆமாம், சுடும். ஸோ இப்போ ஒரு ஐடியா பண்ண போகிறோம். ஸோ என்னென்னா, இந்த 3D பிரிண்டர் வச்சு சும்மா ஒரு பிரிண்டரா சாரி இது தெர்மல் பிரிண்டர். ஸோ இப்போ இதை வச்சு ஒரு சர்க்கிள் மட்டும் வரைய போகிறோம். ஸோ அது எப்படி வரையுதுன்னு பார்க்கலாம். சும்மா ஒரு சர்க்கிள் தான்.
அவ்வளோ தொண்டியாக இருக்கு ஃபுட்பால். ஓகே, ஓரளவுக்கு வந்துருச்சு. ஃபுட்பால்னே சொல்ல மாட்டேன், இது வித்தியாசமாக இருக்கு. பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கு. ஐயோ பிஞ்சிருச்சு. வரையே மாட்டேங்குது. சரிங்க, ஸோ தெர்மல் பிரிண்டரை வந்து நம்ம 3D பெண்ணை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்க்கலாம். பாய்.